Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. திருச்சியில் 2 அமைச்சர்கள் இருந்தும் எந்த வளர்ச்சியும் இல்லை என தவிக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக திமுக ஆட்சியில் திருச்சி மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ள பணிகளை அமைச்சர் மகேஷ் பட்டியலிட்டார். அடுத்த மேக்சிமம் ஒரு 2 அமைச்சர்கள் எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ இந்த 4.5 வருஷம் 4.25 வருஷம் என்னென்ன செய்ய முடியும் அது மூலியமாக செஞ்சுருக்கோம். அக்கா எல்லாத்தையுமே செஞ்சுட்டோம் சொல்ல முடியும். இன்னும் அதிகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அதனால் கண்டிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த அமைச்சர் இருக்கிறார். புதிய அமைச்சராக நான் இருந்தேன் என்று சொன்னால் அனுபவத்தை பெற்றவனாக இன்றைக்கு அவரோடு இணைந்து திருச்சி மாவட்டத்துடைய வளர்ச்சியில் முழுமையாக எங்களுடைய பங்கை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். முழுமையாக அவருக்கு யாராச்சும் ஸ்பீச் இன்புட் கொடுத்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மக்களுக்கு தெரியாமல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எதுவுமே செய்யலை, எந்த பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக அறிவு சார்ந்த மக்கள் அதிகம் இருக்கின்ற நம்ம திருச்சி மாவட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எதையும் பகுத்தறிந்து பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இப்போ நேற்றிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, விமான நிலையத்திலேருந்து வந்ததுலேருந்து நம்முடைய சென்ட்ரல் மீடியிலேருந்து எல்லாமே அந்த வந்த பசங்களாக இருந்தாலும் ஏன் நம்ம அனைத்தோடைய வரி பணத்தில் தான் ஒரு நாடு ஒரு நகரம் கட்டமைக்கப்படுகிறது. அது ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் செதைச்சிட்டு போகிற மாதிரி எல்லாமே நேற்று போகும்போது வைத்தறிச்சலாக எங்களுடைய சையத் முர்துஷா பள்ளியை சார்ந்திருக்கின்ற மேல் கூரையால் நின்று உடஞ்சி அந்த பிள்ளைங்களுக்கான டாய்லெட்டை நீங்கள் வீணடிச்சிட்டு போயிட்டோம். ஸோ கும்பல் வர்றது என்ஜாய் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. அதெல்லாம் நான் அதை பற்றி சொல்ல நாங்கள் யாரையுமே நாங்கள் எதிரியாக நான் நினைக்கிறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், நாங்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு திட்டமிடல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவையில்லையா. நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு வராங்க, இவ்வளோ பெரிய கேதரிங் பண்ணுறாங்கன்னா யாருமே வருகின்ற வேன் மைக் வச்சுக்கிட்டு கூட யாரும் அதை நம்பி வர மாட்டாங்க. சுற்றி வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு மைக் செட்லேருந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் வச்சா தான் அவங்க பேசுகிறது தெரியுமா. அது எங்களை விமர்சனம் பண்ணாலும் சரி, பாராட்டினாலும் சரி, அறிவுரை சொன்னாலும் சரி, மக்களுக்கு என்ன சொல்ல வராரு உள்ளபடியே அவர் தெளிவாகத்தான் அந்த கருத்துக்களை சொல்ல வருகிறாரா அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த திட்டமிடலில் அவங்க ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறத அது காட்டுது.